Hello everyone, welcome to Nihira Techiees. In this topic, we are going to talk about style handling. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். generate c காம்பனன்ட் 1 அப்படிங்கிற நேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஒரு ரெண்டு காம்பனன்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். காம்பனன்ட் 2, காம்பனன்ட் 3 அப்படிங்கிற மாதிரி நேமில் கிரியேட் பண்ணிக்கலாம். காம்பனன்ட் 2 கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ காம்பனன்ட் 3 கிரியேட் பண்ணிக்கலாம். மூணு காம்பனன்ட்மே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த காம்பனன்ட்டோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பி டேக் இருக்குல்ல, அந்த பி டேக் வந்து நம்ம ஸ்விட்ச் ஃபார்மேட் மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் வந்து கஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கக்கூடிய ரெண்டு டெம்ப்ளேட்ல கூட நம்ம பண்ணிடலாம். காம்பனன்ட் 3ல வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூணு காம்பனன்ட்லேருந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த காம்பனன்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் காம்பனன்ட்ல கால் பண்ணிடலாம். காம்பனன்ட் 1 ஆட் பண்ணிட்டோம், அதே மாதிரி காம்பனன்ட் 2 and 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, காம்பனன்ட் 1, காம்பனன்ட் 2, காம்பனன்ட் 3 மூணுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல தான் இருக்குது. மூணு காம்பனன்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்சஸ் எங்க இருந்து பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல்ல வந்து சேஞ்சஸ் பண்ண போறோம். நேரத்தில் அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இதில் வந்து குளோபலாக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணணும். ஸோ கலர் வந்து கிரீன் வரலாம். ஸோ இப்போ பாருங்க, அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா குளோபலாக மூணு காம்பனண்ட்டுக்குமே வந்து அப்ளை ஆயிடுச்சு. குளோபலாக பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம காம்பனண்ட் லெவலில் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ காம்பனண்ட் வந்து நமக்கு மூணு காம்பனண்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்ல இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ்ல போயிட்டு சேம் கஸ்டம்ங்கிற கிளாஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து ரெட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கலர் கொடுத்துருக்கிறது காம்பனண்ட் 1ல மட்டும் போயிட்டு கலர் ஒன்று கொடுத்துருவோம். அது மட்டும் ரெட்ல மாறி இருக்கு. மற்ற ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா கிரீன்ல தான் இருக்குது. அடுத்த காம்பனண்ட் 2ல போயிட்டு அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டைல் டிக்ளேர் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு கிளாஸ் கஸ்டம்க்கு நம்ம எழுதிட்டோம். ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லோ கலர்ல இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பாட் என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்ல போட்டிருக்கோம்ல ஒரு ஸ்டைலு, இதே கிளாஸ் காம்பனன்ட் 2ல கூட போட்டுருவோம். நம்ம எங்க போடலாம்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டில் பாத்தீங்கன்னா அது வந்து எல்லோ கலர்ல தான் இருக்குது செகண்ட் காம்பனன்ட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் காம்பனண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் காம்பனண்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸ் மூணுக்குமே சேம் தான். குளோபல் ஆட்டு நம்ம இதே கஸ்டம்ங்கிற கிளாஸ் எழுதிருக்கோம். ஆனா அதுல இருக்கக்கூடியது ரெட், கிரீன், அதுவும் வரல. காம்பனன்ட் லெவல்லயே இதுக்கு கிளாஸ் வச்சிருக்கோம், அது ரெட், ஆனா அதுவும் வரல. ஆனா இன்டர்னல் ஆட்டு நம்ம கொடுத்தா பாத்தீங்கன்னா எல்ல கொடுத்ததும் அந்த இன்டர்னல்ங்கிறத அது எடுத்துருக்குது. இப்போ போயிட்டு இதை மட்டும் நம்ம எடுத்து விட்டோம்னா இதுவும் ரெட் ஆயிடுச்சு. ரெட் ஆயிடுச்சுன்னா ஸோ இன்டர்னல் ஸ்டைல் இல்லை. இன்டர்னல் ஸ்டைல் இல்லாத ஒன்று ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டைலை வந்து எடுத்துக்குது. ஸோ ஃபைனல் ஆட்டு நம்ம இன்லைன் சொல்லி ஸ்டைல் சொல்லி வரும்போது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இருந்தாலும் அதையும் நம்ம பார்த்துருவோம். பாருங்க, திருப்பி சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து இன்டர்னல்ல நம்ம கொடுத்துருந்தோம். சாரி, இன்டர்னல்ல இன்லைன்ல கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டைல் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், ஐ மீன் ப்ரையாரிட்டி எதை எடுத்துக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி இன்லைன் ஸ்டைலுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இன்லைன்ல ஸ்டைல் எதுவுமே இல்லாத பட்சத்துல இன்டர்னல் ஆட்டு போய் செக் பண்ணும். ஸோ இன்டர்னல்லயே ஸ்டைல் எதுவுமே இல்லாத பட்சத்துல காம்பனன்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டைலை போய் செக் பண்ணா தான் ப்ரையாரிட்டி. ஸோ இங்கேயுமே அந்த ஸ்டைல் இல்லாத பட்சத்துல கடைசியா தான் குளோபல்ல போயிட்டு செக் பண்ணும். ஸோ இது எதாவது நியூ டாபிக்லாம் இல்லை, நம்ம ஏற்கனவே இந்த டாபிக்ஸ் பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நம்மளோட அடுத்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா
இஃப் எல்ஸ் அப்புறமா ஸ்விட்ச் கேசஸ் அதெல்லாம் எப்படி நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.